கேரளா ஸ்பெஷலான அடப்பிரதமன் பாயசம் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அங்கே ஓணத்துக்கெல்லாம் இதை ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்க. இதோட டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சரி, இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபுல் க்ரீம் மில்க் 1.5 லிட்டர் எடுத்துருக்கோம். இதில் நம்ம சுத்தமாக தண்ணி சேர்த்தாமல் எடுத்துக்கலாம். டபுள் ஹார்ஸோட பாலாடை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். அதில் இந்த பாலாடையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அது குழையாமல் கரெக்டாக பக்குவமாக எடுத்துருங்க. அடுத்ததாக நம்ம ஒரு சட்டியில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ அதை நம்ம கேரமல் பண்ணணும். சுகர் கேரமல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் கலரில் கேரமல் வந்துச்சு. அடுத்ததாக நம்ம இது கூட எடுத்து வச்சுருந்த பாலை சேர்த்துக்கலாம். இது நல்லா க்ரீம் மில்காக எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இதில் நம்ம தண்ணியே சேர்த்தாமல் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேரமல் நல்லா இந்த பாலில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடியில் இந்த சுகர் கேரமல் தங்காத மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அது நல்லா பாலில் எல்லா பக்கமும் கலந்து மிக்ஸ் ஆகி வரணும். அடுத்ததாக நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம வடித்து எடுத்து வச்சுருந்த அந்த பாலடையை இதில் போட்டு நம்ம லேசாக வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஊற வச்ச பாதாமும் முந்திரியும் எடுத்து பால் ஊற்றி அது கூடவே கொஞ்சம் பால் பவுடரும் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. இந்த பால் நம்ம மேலே ஆடை சேர சேர அதை எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ இன்னும் அந்த பால் நல்லா கெட்டியாகவும் க்ரீமியாகவும் ஆகும். அடி பிடிக்காத மாதிரி நம்ம அதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம பாலை வச்சுட்டு எங்கேயும் போகாமல் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னொரு பக்கம் நம்ம ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி நெய் சூடானதும் எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு பொன்னிறமாக ஆனதும் திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பால் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இதுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சர்க்கரை சேர்த்ததும் பால் தளர்ந்து மறுபடியும் அது கெட்டியாக ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாகி அதோட கலர் பார்த்திங்கன்னா லைட் பிங்க் கலரில் வந்துடும். இதுதான் அடப்பிரதமனோட ஸ்பெஷலு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த பாலடையை இது கூட சேர்த்துக்கலாம். இது கட்டி தட்டாத மாதிரி நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த பாதாம் முந்திரி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி லேசாக ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளோட க்ரீமியான டேஸ்டியான கேரளா அடப்பிரதமன் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓணம் ஸ்பெஷல் இது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் யூனிக் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.